Hey guys, welcome back to Ghibli Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Once Upon a Time season 4 ஓட 10வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சீசன் எபிசோட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் அந்த கதை உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். 10வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஸ்டோரி புரோக்க காமிக்கிறாங்க. அங்க ஐஸ் வச்சு நின்னு அவ போட்ட மந்திரம் வானத்துல ஸ்டோரி புரோக்க நோக்கி வரத பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ரம்பிள் வரான். ஒரு வழியா ஜெயிச்சிட்ட போல, நான் உன் கூட ஒரு ஒப்பந்தம் போடலான்னு இருக்கேன்னு அவன் சொல்றான். எனக்கு தேவைப்படுற எதுவுமே உன்கிட்ட இல்லைன்னு அவ சொல்ல, ஒரு விஷயம் இருக்கு, உன் மந்திரம் ஸ்டோரி புரோக்க வந்தடைய எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறான். சூரிய அஸ்தமனம் ஆகும்போது வந்து சேர்ந்துரும். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்கன்னு ஐஸ் வச்சு சொல்றான். எல்லாரும் சாக மாட்டாங்க, நீயும் உன் சிஸ்டரும் இருப்பீங்க, கூடவே நானும் இங்கதான் இருப்பேன், ஏன்னா எனக்கு அழிவு கிடையாது. அப்ப என்னால உன் இதயத்தை கிழிக்க முடியும்னு சொல்றான். சரி, இப்ப ஒப்பந்தம் போடுறதுக்கு காரணம் இருக்கு, உனக்கு என்ன வேணும்னு அவ கேட்க, நான் ஸ்டோரி புரோக்க விட்டு வெளியே போகணும், கூடவே என் ஒய்ஃப் பெல்லையும் என் பேரன் ஹென்ரியையும் கூட்டிட்டு போகணும், அதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும்னு சொல்ல அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. இப்ப இந்த சைடு எல்லா பயல்களும் கிளாக் டவர்ல பைனாகுலர் வழியா அந்த மந்திரம் வரத பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது பாக்ஸ் இல்ல அலமாரி கடியில ஒளிஞ்சுக்கோன்னு சார்மிங் சொல்ல, அது மேஜிக், எதாலையுமே அதை தடுக்க முடியாது, சூரிய அஸ்தமனம் ஆகுறப்ப அந்த மந்திரம் இங்க வந்துடும் ரெஜினா சொல்றா. அப்ப எம்மாவோ நம்ம தப்பிக்கணும்னா ஸ்டோரி புரோக்க விட்டு வெளியே போகணும்னு சொல்றா. இப்ப அப்படியே எல்லா பயல்களையும் கிளம்பி ஸ்டோரி புரோக்கோட எல்லைக்கு வந்துட்டாங்க. ஆனா எல்சா உருவாக்குன பனிமலை வலியா அடைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப சார்மிங்கும் கயிறு எடுத்துட்டு மேல ஏறுறதுக்காக அந்த பனியில ஒரு கொக்கிய குத்துறான். ஆனா அந்த கொக்கிய குத்துன உடனே உள்ள போகாம அங்கிருந்து இன்னும் சில பனிமலை உருவாக்கி இவனையே கீழே தள்ளி விட்டுறது. இப்ப எல்சா கீழே பார்க்க அந்த பனி ரெண்டா உடையுது. அதுக்குள்ள ஆனாவோட டாலர் இருக்கு. அவளும் அதை எடுத்துக்கிட்டு, இது ஆனாவோட நெக்லஸ், இதை நான் திரும்ப பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன்னு அம்மா கிட்ட சொல்றா. சரி, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. அப்பா, அம்மா, கிரம்பி, நீங்க 3 பேரும் போய் ஸ்டோரி புரோக்ல மக்கள் கிட்ட போய் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அப்புறம் ஹூக்கு நீயும் போய் படகுல கடல் வழியா தப்பிக்க முடியுமான்னு செக் பண்ணுங்கன்னு பாருங்க. நானும் எல்சாவும் ரம்பிள் கிட்ட ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு போய் கேக்குறோம்னு சொல்லிட்டு ஹென்றி என் கூடவான்னு சொல்றா. இல்ல, நான் அவனை பாத்துக்கிறேன்னு ரெஜினா சொல்ல, எங்க கூட இருக்கிறது அவனுக்கு சேஃப்டி, இந்த ரிப்பன் எங்க கையில இருக்கிற வரைக்கும் அந்த மந்திரம் எங்களை எதுவும் பண்ணாதுன்னு எல்சா சொல்றா. பரவாயில்லமா, நான் ரெஜினா கூடவே போறேன், நீங்க போய் அந்த மந்திரத்தை தடுக்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிங்கன்னு ஹென்றி சொல்றா. சரி, நம்ம இப்பவே போய் ஆகணும்னு ரெஜினா வானத்தை பாக்குறா. அங்க அந்த சிதைந்த பார்வை மந்திரம் வேகமா வந்துகிட்டு இருக்கு. இப்ப எம்மாவும் எல்சாவும் நேரா பெல் கிட்ட வந்து உதவி கேக்குறாங்க. இல்ல, அதை தடுக்க முடியாதுன்னு தோணுது, மேபி ஏற்கனவே இந்த மந்திரத்தால பாதிக்கப்பட்டவங்க இருந்தா அவங்கள வச்சு தடுக்க ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம்னு பெல் சொல்றா. அது ஆனா தான், என் சித்தி ஆனா தான் என்ன கலசத்துல அடைச்சான்னு சொன்னா. அவ எப்பவுமே அப்படி பண்ண மாட்டா. ஐஸ் விச் ஏற்கனவே அவன் மேல அந்த சாபத்தை போட்டிருக்கணும், அதனாலதான் அவ அப்படி பண்ணிருக்கா. அவளை கண்டுபிடிக்க நீ தான் எனக்கு உதவணும், இது அவளோட டாலர், இதுல லொகேட்டர் ஸ்பெல்ல ஊத்தலான்னு எல்சா சொல்றா. பெல்லும் அதை வாங்கி பார்த்துட்டு, இதுல கண்ணாடியோட துகள்கள் இருக்கு, அப்ப அவ அந்த மந்திரத்தால பாதிக்கப்பட்டிருக்கான்னு பெல் சொல்றா. அப்ப எல்சாவும் நம்ம ஆனாவை கண்டுபிடிச்சா எல்லாரையும் காப்பாத்திடலாம்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா கடந்த கால அரண்டல காமிக்கிறாங்க. ஐஸ் விச் ஆனாவையும் அந்த அரண்மனையும் உரைய வச்சிருப்பால, இப்ப அந்த பனி எல்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு. ஆனாவும் கிறிஸ்டபரும் திரும்பி நார்மல் ஆகிட்டாங்க. என் சித்தியும் அந்த கலசத்தையும் காணோம். அதுக்குள்ளதான் எல்சா இருந்தா. உடனே அவளை காப்பாத்தி அவகிட்ட நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லணும்னு சொல்றா. அப்பதான் கீழே தங்கமா மாறின வைக்கோல பாக்குறா. இது ரம்பிளோடது, அவன் இங்க வந்திருக்கான். அப்போ அந்த கலசமும் அவங்கிட்ட தான் இருக்கணும். ரம்பிளோட மேஜிக் பாக்ஸ் எடுத்ததால அவன் என்ன பின் தொடர்ந்து வந்திருக்கான். நம்ம அவகிட்ட போலாம், அவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும் ஆனா சொல்ல. அப்ப அங்க ஹான்ஸும் அவன் பிரதர்ஸும் வராங்க. இவங்கள மாதிரி அவனும் பனில இருந்து நார்மல் ஆகிட்டான். உங்களை கைது பண்றேன், ஏன்னா நான் தான் அரண்டலோட புது ராஜான்னு சொல்ல, கிறிஸ்டபரும் ஏதோ பிளான போட்டு சரி கைது பண்ணுங்கன்னு வாண்டடா கையை நிட்டுறான். அவங்க பக்கத்துல வரவும் திடீர்னு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்ப அங்க ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. அப்ப ஆனாவும் வாளை எடுத்து ஹான்ஸோட பிரதர் கழுத்துல வச்சு அவனை லாக் பண்ணிடுறான். அதனால எல்லா பைபுலிகளும் சண்டையை நிறுத்திடுறானுங்க. அந்த சாக்கை யூஸ் பண்ணி உடனே 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புரோக்ல ஹூக் கடல் வழியா வெளியே போக முடியுமான்னு பைனாகுலர் வழியா பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கடலுக்குள்ளேயும் அந்த பனிமலை உருவாக்கி வழி அடைச்சிருது. இப்ப ரம்பிள் அவன் கூட தான் இருக்கான். சரி, எனக்காக இப்ப நீ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் பாக்ஸ் வர வைக்கிறான். கிரானியோட கடையில தான் எல்லா பாரிஸும் ஒளிஞ்சிருக்காங்க. நீ இந்த தொப்பியை வச்சு அவங்கள பிடிச்சு இதுக்குள்ள அனுப்பு, அப்பதான் என்னால மந்திர கத்தில இருந்து விடுதலையாகி இந்த டவுனை விட்டு வெளியே போக முடியும். உன்னால இதை பண்ண முடியுமான்னு ரம்பிள் கேட்க, உன்கிட்ட என் இதயம் இருக்கு, அதனால நீ சொல்ற எல்லாத்தையும் நான் செஞ்சுதானே ஆகணும்னு ஹூக் சொல்றான். ஞாபகம் இருந்தா சரி, என் ஒய்ஃப் பெல் இப்பதான் கால் பண்ணா, நான் அவளையும் ஹென்ரியும் கூட்டிட்டு போக போறேன், மத்தவங்க யாரையும் கூட்டிட்டு போற அளவுக்கு டைம் இல்ல, அவங்க தளபதிபடியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் மந்திர கத்தியை எடுத்து அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி தொப்பியா மாத்த
பாத்துறான். இப்ப இந்த சைடு ஹென்ரியும் ரெஜினாவும் ராபின் கிட்ட வராங்க. ஸ்டோரி புக்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றா. அவனுங்களும் இப்ப கிளம்ப தயாரா இருக்கானுங்க. இப்ப இந்த சைடு எம்மாவும் எல்சாவும் லொக்கேட்டர் ஸ்பெல்ல ஆனாவோட டாலர்ல ஊத்த அந்த டாலர் மின்ன ஆரம்பிக்குது. அது காட்டுற வழியிலே போறாங்க. அது நேரா லைப்ரரிக்கு கூட்டிட்டு போகுது. லைப்ரரிக்கு அடியில தான் நிறைய சுரங்கங்கள் இருக்கு. அங்கதான் ரெஜினா மேலஃபிசன் டிராகனை அடைச்சு வச்சிருந்தான்னு எம்மா சொல்றா. இப்ப ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கடந்த கால அரண்டல்ல ஆனாவும் கிறிஸ்டோபரும் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டாங்க. நம்ம அந்த கலசத்தை கண்டுபிடிக்கணும்னு ஆனா சொல்றா. ஆனா ஒரு பைத்தியக்கார மந்திரவாதி கிட்ட சண்டை போட நான் தயாரா இல்ல. அவன் ஒரு ஈவில் அவன் சொல்ல என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் என் அம்மாவோட டைரியை வரும்போது படிச்சேன். அதுல ஒரு விசிங் ஸ்டாரை பத்தி போட்டிருந்துச்சு. அப்படின்னா என்னன்னு அவன் கேட்க எனக்கும் தெரியல. மேபி அதுகிட்ட நம்ம ஆசையை நிறைவேற்றி சொல்லி கேட்கலாம். அந்த ஸ்டாரை பிளாக் பேர்ன்ற கடற்கொள்ளையன் தான் தேடிக்கிட்டு இருந்தான். நம்ம அவனை மீட் பண்ணி அவனுக்கு பணம் கொடுத்து அந்த ஸ்டாரை பத்தி கேட்கலாம். அந்த ஸ்டார் மூலமா எல்சாவையும் அரண்டலையும் காப்பாற்ற முடியும்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல எம்மாவும் எல்சாவும் சுரங்கத்துக்குள்ள வராங்க. அந்த சுரங்கத்தோட எண்டு கிட்ட போனதும் அவ டாலர் இன்னும் பிரைட்டா மின்ன ஆரம்பிக்குது. ஒருவேளை இதுக்கு அந்த சைடு தான் ஆனா இருப்பாளுன்னு சொல்லிட்டு ஆனா நீ அங்க இருக்கியான்னு எல்சா கத்துறா. இந்த தூசியை பாரு, இது இப்பதான் ரீசெண்டா இடிஞ்சு விழுந்து மூணு மாதிரி இருக்கு. ஐஸ் வச்சு தான் இதுக்கு காரணமா இருக்கணும்னு எம்மா சொல்றா. உடனே எல்சாவும் என்னால இதை நகர்த்த முடியும்னு சொல்லிட்டு மேஜிக்கை யூஸ் பண்ண போறா. வேணாமா தாயே, ஒரு தடவை உன் கூட குகையில மாட்டினதே இன்னும் மறக்க முடியல, இன்னொரு தடவையான்னு எம்மா கேக்குறா. ஆனா அவன் அந்த சைடு இருக்கான்னு எல்சா சொல்ல நம்ம வேற ஒரு வழியை கண்டுபிடிப்போம்னு எம்மா சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண அரண்டல்ல ஆனாவும் கிறிஸ்டோபரும் துறைமுகத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் பிளாக் பேர்டோட கப்பல். நம்ம அதுல வேலை செய்யற ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். அவன் மூலமா நம்ம பிளாக் பேர்ட சந்திக்கலாம்னு ஆனா சொல்ல நீங்க என்ன பத்தியா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிளாக் பேர்ட் அங்க வரான். சரி வாங்க உள்ள போய் பேசலாம்னு கப்பலுக்குள்ள கூட்டிட்டு போறான். நான் என் சிஸ்டரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு உதவக்கூடிய ஒன்ன பத்தி உங்களுக்கு தான் தெரியும். அது விசிங் ஸ்டார்னு ஆனா சொல்றா. அது விசிங் ஸ்டார். அத பத்தி உங்களுக்கு தெரியணும்னா என்னோட உடல் எடைக்கு ஈக்குவலா நீங்க தங்கம் தரணும்னு சொல்றான். அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. அப்ப இத பத்தி என்கிட்ட யாருமே கேட்கலன்னு சொல்லிட்டு ஹான்ஸ் அங்க வரான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எம்மா வெல்சாவும் எல்லாரையும் லைப்ரரிக்கு வர சொல்லி கிரம்பி கிட்ட அந்த பாதையை கிளியர் பண்ண சொல்லி சொல்றாங்க. அதுக்கு 2 மணி நேரமாவது தேவைப்படும்னு கிரம்பி சொல்ல நம்ம கிட்ட அவ்வளவு டைம் இல்லைன்னு ரெஜினா சொல்றா. அப்ப சார்மிங் வந்து பெல் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா இல்லைனாலும் அவ டாலர்ல இருக்கிற கண்ணாடி துகள்கள் வச்சு அந்த மந்திரத்தை நிறுத்த ட்ரை பண்ணலாம். ஆனா அந்த நெக்லஸ் அழிஞ்சிடும்னு சொல்றான். அப்ப நம்மளால ஒண்ணு ஆனாவை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா மக்களை காப்பாற்ற முடியும்னு எம்மா சொல்ல நம்மளால ஆனாவையும் எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு எல்சா சொல்றா. இல்ல நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னு ரெஜினா சொல்றா. சரி இப்ப நம்ம ஆனாவை காப்பாற்ற போறோமா இல்ல மக்களை காப்பாற்ற போறோமான்னு கிரம்பி கேக்குறான். இப்ப இந்த சைடு ஹூக்கும் ரம்பிளும் கிரானியோட கடைக்கு வராங்க. ஹூக் அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு பின் வழியா போறான். ரம்பிள் முன் வழியா கடைக்குள்ள போறான். அங்க எல்லா பாரிஸும் அந்த சிதைந்த பார்வை மந்திரத்தை தடுக்க வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பெல்லும் அங்கதான் இருக்கா. நம்ம உடனே போகணும்னு ரம்பிள் சொல்ல இது ரொம்ப முக்கியமான வேலை, கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்றியான்னு பெல் கேட்க சரி நானும் உங்களுக்கு உதவி பண்றேன்னு ரம்பிள் சொல்றான். இப்ப இந்த சைடு எல்சாவும் ஆனாவோட டாலரை பாத்துக்கிட்டு இருக்கா. வாதாடுறதுக்கு இது நேரம் இல்ல. நம்ம உடனே அந்த டாலரை பாரிஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இல்லன்னா நம்ம எல்லாரும் அந்த மந்திரத்தால பாதிக்கப்படுவோம். ஆனா ஒருத்திக்காக ஒரு ஊர் மக்களோட உயிரையே பணைய வைக்க முடியாதுன்னு ரெஜினா சொல்றா. ஸ்னோவும் ரெஜினா சொல்றதுதான் சரின்னு சொல்றா. இப்ப எம்மாவும் எல்சா கிட்ட போய் அவளை சமாதானப்படுத்திட்டு டாலரை வாங்கிட்டு வந்து கொடுக்கறா. ஆனா எல்சாவும் மறுபடியும் லிப்டுக்குள்ள இறங்கி அந்த சுரங்கத்துக்குள்ள போறா. பார்த்தா அவ கையில தான் அந்த டாலர் இருக்கு. எல்லாரையும் ஏமாத்திட்டு சுரங்கத்துக்குள்ள போறா போல. இப்ப மத்த எல்லாரும் பாரிஸ் கிட்ட வந்து அந்த டாலர் பைய கொடுக்குறாங்க. ப்ளூ ஃபேரி அந்த பைய பாக்குறா. ஆனா அதுல வெறும் கல்லு தான் இருக்கு. அவ நம்மள ஏமாத்திட்டான்னு ரெஜினா சொல்ல நம்ம திரும்ப போய் அதை எடுத்துட்டு வருவோம்னு எம்மா சொல்றா. இல்ல ஆல்ரெடி லேட் ஆகிருச்சு, நீங்க திரும்பி வர்றதுக்குள்ள அந்த மந்திரம் இங்க வந்துரும். இனி ஆனா இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு பெல் சொல்ல சரி அப்பனா நான் போய் ஆனாவை கண்டுபிடிக்க எல்சாவுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு எம்மா அங்க வந்து கிளம்புறா. இப்ப இந்த சைடு எல்சாவும் சுரங்கத்துல டாலர் காட்டுற வழியிலே போய்கிட்டு இருக்கா. எம்மாவும் எல்சான்னு கத்திக்கிட்டே உள்ள வரா. என்ன மன்னிச்சிரு, நான் இதை ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ மேஜிக்கால அதுல ஒரு ஓட்டையை போட்டுடுறா. வெளியே போய் பார்த்தா அங்க ஒரு பீச் இருக்கு. அவ இங்கதான் எங்கேயாவது இருக்கணும்னு சொல்லிட்டு எல்சா ஓடுறா. எல்சா சில நேரங்கள்ல மேஜிக்கும் சரியா வேலை செய்யாதுன்னு எம்மா சொல்ல அவ இங்க இல்ல, அப்ப எப்படி இந்த டாலர் இன்னும் மின்னுதுன்னு எல்சா கேக்குறா. நீ அவளை பார்த்து 30 வருஷம் ஆச்சுன்னு எம்மா சொல்ல அவளுக்கு ஏதாவது நடந்திருக்கும்னு நினைக்கிறியான்னு எல்சா கேக்குறா. என்ன மன்னிச்சிரு, இப்ப நம்ம வேற ஒரு பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது இருக்குன்னு எம்மா சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண கப்பல்ல இது ஒரு டிராப்பான்னு ஆனா கேட்க அவங்க 2 பேர் கையும் கட்டுறானுங்க. நீயும் உன் அம்மா மாதிரியே கோவப்படுறேன்னு பிளாக் பேர்ட் சொல்ல என்ன என் அம்மாவை நீ சந்திச்சிருக்கியான்னு ஆனா கேட்க உன் அப்பாவையும் சந்திச்சிருக்கேன், நான் அவங்க கிட்ட தான் அந்த விசிங் ஸ்டாரை வித்தேன்னு சொல்றான். இருக்க முடியாது, அது அவங்க கிட்ட இருந்திருந்தா எல்சாவோட பவரை ரிமூவ் பண்ண அதை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல தூய்மையான இதே இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த விசிங் ஸ்டாரை யூஸ் பண்ண முடியும்னு அவன் சொல்றான். சரி உன்கிட்ட அது வேற இருந்தா கூட எவ்வளவு தங்க வேணாலும் தரேன்னு ஆனா சொல்ல செல்லம் இப்ப அரண்டலே என் கட்டுப்பாட்டுல இருக்கு, எனக்கு தான் எல்லாம் சொந்தம், உன்கிட்ட இப்ப ₹1 கூட இல்ல, பரவாயில்ல நீங்க இப்ப போக போற இடத்துக்கு பணம் தேவையில்லைன்னு சொல்றான். எந்த இடம்னு ஆனா கேட்க உங்க சாவ தேடின்னு சொல்றான். இப்ப அவங்க கழுத்துல கத்திய வச்சு இந்த இடத்துலதான்
உன் அப்பாவோட கப்பல் கவுந்துச்சு, கடலுக்கு அடியில அவங்க கூட போய் ஐக்கியமாகுங்கன்னு சொல்லிட்டு ஹான்ஸ் சொல்றான். இப்ப ஒரு பெட்டியை எடுத்துட்டு வந்து அவங்கள அந்த பெட்டிக்குள்ள அடைச்சு, கவலைப்படாத, இந்த 30 வருஷத்துல எல்சா கலசத்துல இருந்து தப்பிச்சிருந்தா நேரா இங்க வந்திருப்பா, ஆனா அவ வரல, அப்ப இன்னும் அவ கலசத்துக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு ஹான்ஸ் சொல்றான். என்ன 30 வருஷமா நானா கேட்க? ஆமா, 30 வருஷமா நம்ம எல்லாரும் உறைஞ்சு போயிருந்தோம்னு சொல்றான். எதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு இங்கிரிட் நம்மள அன்ஃப்ரீஸ் பண்ணான்னு கிறிஸ்டோபர் கேட்க, அவ ஏதோ மோசமான ஒரு பிளான போட்டிருக்கா, நம்ம உடனே எல்சா கிட்ட போகணும், இங்கிரிட தடுத்து நிறுத்தணும்னு ஆனா சொல்றா. அப்ப ஹான்ஸும் பெட்டியை மூடிட்டு, இவ ரொம்ப பேசுறா, தூக்கி கடலுக்குள்ள போடுங்கடான்னு சொல்ல அவனுங்களும் தூக்கி பாக்ஸ கடலுக்குள்ள போட்டுறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ஆனாவோட டாலர் மின்னுறத நிறுத்திடுச்சு. அவ உண்மையிலே போயிட்டானே எல்சா சொல்றா. இப்ப இந்த சைடு ஆனாவும் கடலுக்குள்ள பெட்டியில இருக்காங்க. கிறிஸ்டோபரும் கையில இருக்க கயிறை கலட்ட ட்ரை பண்றான். ஆனாவும் ஹெல்ப்னு கத்துறா. இப்ப இந்த சைடு அந்த மந்திரம் ஸ்டோரி புக் கிட்ட வந்துருச்சு. அது எப்ப வேணும்னாலும் நம்மள தாக்கலாம், நம்ம உடனே போகணும்னு அம்மா சொல்றா. இப்ப இந்த சைடு கிறிஸ்டோபரும் போராடி அந்த கயிறை கலட்டிடுறான். இப்ப ஆனாவோட கயிறையும் கலட்டுறான். அவளும் அழுதுகிட்டே, நம்ம சாகுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றா. இல்ல, நம்ம இதுல இருந்து வெளியே போய் உயிரோட இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப இந்த சைடு எல்சாவும், ஆனா உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னும் நீ எங்கேயோ உயிரோட இருப்பேன்னு நம்புறேன், என் நம்பிக்கை கைவிட மாட்டேன், நீ இப்போ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்கிட்ட வான்னு அழுகுறா. அப்ப திடீர்னு அந்த டாலர் பயங்கரமா மின்ன ஆரம்பிக்குது. இப்ப இந்த சைடு ஆனாவும் கிறிஸ்டோபரும் இருக்கிற பெட்டியில திடீர்னு தண்ணி ஒரு சுழல் மாதிரி மாறி சுத்த ஆரம்பிக்குது. இப்ப இந்த சைடு கடல்ல போர்ட்டல் மாதிரி ஒன்னு ஓபன் ஆகி அதுல இருந்து ஒரு பவர் வந்து எம்மாவையும் எல்சாவையும் தூக்கி எறிஞ்சிருது. என்ன நின்றுச்சு பார்த்தா அங்க ஒரு பெட்டி இருக்கு. பெட்டில இருந்து ஆனாவும் கிறிஸ்டோபரும் வராங்க. இப்ப எல்சாவும் வேகமா போய் சந்தோஷம் தாங்க முடியாம கத்துறா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சுன்னு அம்மா சொல்ல, என்னோட டாலர் அதுதான் விசிங் ஸ்டார்னு நினைக்கிறேன், அதுதான் இங்க நான் வந்ததுக்கு காரணம்னு நினைக்கிறேன்னு ஆனா சொல்றா. இப்ப உடனே எல்சாவும் அவளை கட்டி பிடிச்சுக்கிறா. அப்ப கடலுக்குள்ள இருந்து ஒரு பாட்டில் வெளியே வருது. அது என்ன பாட்டில்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் எபிசோட எல்சாவோட அம்மா ஒரு லெட்டர் எழுதி பாட்டிலுக்குள்ள போட்டு கடல்ல தூக்கி போட்டுருப்பால, அந்த பாட்டில் தான். இப்ப இந்த சைடு பெல்லும் ஆனா கிடைச்சிட்டாலாம். எம்மா மெசேஜ் பண்ணிருக்கான்னு ரம்பிள் கிட்ட சொல்றா. எனக்கு இந்த பாரிஸ் மேல நம்பிக்கை இல்ல, வா உன்னை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரம்பிள் அவளை கூட்டிட்டு வெளியே போறான். அப்ப ஹூக்கும் மந்திர தொப்பி எடுத்துக்கிட்டு உள்ள வரான். உள்ள புகுந்து எல்லா பாரிஸையும் அந்த தொப்பியை வச்சு உள்ள இழுக்க ஆரம்பிக்கிறான். லூஃபேரி அவனை பார்த்துட்டு ஒளிஞ்சு வரா. ஆனா அப்ப அவன் முன்னாடி வந்து என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவளையும் உள்ள இழுத்துறான். இப்ப எம்மாவும் மத்த எல்லாரும் உள்ள வந்து பார்த்தா யாரையுமே காணா. இது ஐஸ்விட்சோட வேலையா தான் இருக்கும்னு எம்மா சொல்ல, இப்ப என்ன பண்றதுன்னு எல்சா கேக்குறா. எதுவுமே பண்ண முடியாதுன்னு எம்மா சொல்றா. ஆனா ஹூக் பைபுள்ள ஒளிஞ்சு உட்காந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ரம்பிளும் பெல்ல அவன் கடக்குள்ள அனுப்பிச்சு பாதுகாப்பு மந்திரத்தை போடுறான். அப்ப ஹூக் அங்க வந்து அந்த பாக்ஸ கொடுத்துட்டு நீ சொன்னதை செஞ்சுட்டேன்னு சொல்றான். அவனும் அந்த பாக்ஸ வாங்கிக்கிட்டே உன் கடைசி நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப எம்மாவும் ஸ்னோ கிட்ட வரா. கிறிஸ்டோபர் சார்மிங்க பார்த்ததும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி இருக்க ஜோன்னு சார்மிங் கேக்குறான். என்னது ஜோனான்னு கிறிஸ்டோபர் கேட்க, அது ஒரு பெரிய கதைன்னு ஆனா சொல்றா. இப்ப எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான் சார்மிங். உனக்கு இவ்வளவு பெரிய மகளான ஆனா கேட்க, அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். இப்ப என்ன பிளான்னு எம்மா கேக்குறா. உடனே ஸ்னோவும் லாக்கப்போட சாவி எடுத்துட்டு, இதுதான் பிளான், எங்களை நீ உள்ள வச்சு போட்டு மத்த எல்லாரத்தையும் ஹேண்ட் கப்பை வச்சு லாக் பண்ணு, நமக்கு வேற வழி இல்லைன்னு ஸ்னோ சொல்ல, உடனே எல்சாவும் ஹேண்ட் கப்பால அவங்க கையை லாக் பண்றா. இது எவ்வளவு நாள் போகும்னு தெரியாதுன்னு அவ சொல்ல, நீ தான் திரும்ப வந்து எங்களை காப்பாத்த போறேன்னு ஸ்னோ சொல்றா. நாங்க உன்னை நம்புறோம்னு சார்மிங் சொல்ல, ப்ளீஸ் எங்களை தனித்தனி சிறையில லாக் பண்ணுன்னு ஸ்னோ கேக்குறா. ஆமா, குழந்தை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, நீ தான் அவனை கூட்டிட்டு போக போறேன்னு எம்மா கிட்ட கொடுக்குறா. அப்ப அங்க ஹூக் வரான். எம்மாவும் குழந்தை எல்சா கிட்ட கொடுக்க, ஸ்னோவும் அவனை பார்த்து ஃபீல் பண்ணி அழுகுறா. எம்மாவும் வேகமா போய் ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு ஹூக்க கட்டி பிடிச்சுக்கிறான். அவனும் சீக்கிரம் சந்திப்போம் குட் பைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப இந்த சைடு ரெஜினாவும் ஹென்ரிய கூட்டிட்டு வந்து, நீ இங்கதான் இருக்க போற, இந்த இடத்தை நான் சீல் பண்ண போறேன், பயப்படாதன்னு சொல்றா. நான் பயப்படலமா, எம்மாவும் எல்சாவும் இதை சரி பண்ணிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டே நானும் உன்ன மாதிரி தைரியமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே போய் சீல் பண்ணிடுறா. இப்ப ராபின் அங்க வரா. நம்ம இப்ப ஒன்னும் இருக்க கூடாது, ஆபத்துன்னு சொல்ல, ரோலண்டையும் மரியனையும் சங்கிலியால கட்டிட்டேன், நானும் என்ன இப்ப மரத்துல சங்கிலியால கட்டிக்குவேன், நீ வேணும்னு சொன்னா நான் உன் கூட இருக்கேன்னு கேக்குறான். இல்ல வேணாம், நான் என்ன போய் என் வாழ்த்துக்குள்ள அடைச்சுக்க போறேன், அப்பதான் யாரையும் காயப்படுத்தாம இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவ சீக்ரெட் ரூமுக்குள்ள வந்து மேஜிக் தடுப்பால வலிய க்ளோஸ் பண்ணிடுறா. இப்ப எல்லா பயல்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்கானுங்க. பெல் ரம்பிளோட கடையில இருக்கா, ஹென்றி ரெஜினாவோட வீட்டுல இருக்கா, ரெஜினா அவளோட வாழ்த்துல இருக்கா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தனித்தனியா இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஐஸ்விட்சும் அந்த மந்திரத்தை கீழே கொண்டு வரா. உடனே ஸ்டோரி புக் ஃபுல்லா கண்ணாடி மலை மாதிரி பொழிய ஆரம்பிக்குது. எல்லா சைடும் அந்த கண்ணாடி மலை விழுகுது. எம்மாவை குழந்தை மேல படாம அவனை மறைச்சுக்கிறா.
அப்ப கண்ணாடி எல்லாம் அவங்க கண்ணுக்குள்ள போய் கண்ணே உடஞ்ச கண்ணாடி மாதிரி மாறிடுது. இப்ப சார்மிங் ஸ்னோவும் அவங்க கையை விட்டுட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முறைச்சு பாக்குறாங்க. அப்படியே 10வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த சிதைந்த பார்வை மந்திரம் அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட குணத்தை தான் வெளியே கொண்டு வரும். இதுக்கப்புறம் பய உலகை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 11வது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.